வா. உன்னுடைய பூர்வீகர் இடத்தில் போய் பார்த்தேன். ஆஞ்சநேயரும் காளி தெய்வமும் வீரபுத்திரரும் இருக்கிறாங்க லங்கை மாநகரத்தில். சரானா, சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்னால், அமைதி, 17 ஆண்டுகளுக்கு முன் இடம் காணி சம்பந்தமாக மனக்குழப்பங்களும் பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு. அந்த சூழ்நிலைகளின் காரணத்தில் சில காலங்களில் போட்டி பொறாமைகளால் மாந்திரிகங்கள் ஏற்பட்டு இப்போ உனக்கும் உன்னுடைய மனைவி மக்களுக்கும் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். காலொன்றுவா. நீ ஒன்று எனக்கு அப்பனா இருந்து ஒன்று கிழிக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போடா நீ. அப்படின்னா உன்னை குத்தி கொண்டுருவோம்னு சொல்லி நீ பெத்த பிள்ளையே உன்னையே சொல்லும். இது எல்லாமே இந்த மாந்திரிகத்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பேதங்கள். உன்னுடைய மனைவியினுடைய மனதை போய் பார்த்தேன். ஒழுக்கத்தில் அவள் சிகரம், நேர்மையில் மனசாட்சி உடையவள். ஆனால் உன்னை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு அவன் மனம் சம்மதிக்காமல் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாள். உன் மீது குற்றம் இருக்கிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்காமல் உன்னிடம் அமைதியற்ற நிலையும் எதிர்ப்பான சூழ்நிலையை உருவாக்கி நீ இருந்தாலும் சரி நீ போனாலும் சரி என்ற ஒரு மனநிலைகளில் இப்பொழுது போராடிக்கிட்டு இருக்கிற. கால் ஒன்றுவா. என்னடா குழந்தை, என்ன பண்ற, என்ன இருக்க? உன் பிள்ளையினுடைய மனசை போய் பார்த்தேன். உன் பொண்ணுடைய மனசை போய் பார்த்தேன். இப்பொழுது புதுமையாக ஒரு நட்பை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அவள் உள்ளம் குழம்பி இருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக உன் மனம் சம்மதிக்காது என்ற பிரச்சனைகள் அவள் உள்மனதிலே இருக்கிறது. அதனால் அவள் உள்ளத்தை திருத்துவதா அல்லது அதை பொறுத்து இந்த குடும்பத்தை ஒற்றுமையாக்குவதா என்பது உன்னுடைய கேள்வி. உன் குடும்பத்தில் உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்கிறேன், தவறு நடக்காமல் காப்பாற்றுறேன். வெற்றி நீக்கி தந்துருந்தப்பா. தைரியமாக இருக்கு. போயிட்டு சாப்பிட்டுக்கா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு கரூர், கர்பசாமிக்கு கரூர். காசிக்கு போகும் சந்நியாசி உங்கள் குடும்பம் என்னாகும். கங்கைக்கு போகும் பரதேசி. கரூரா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு மெல்ல வாரீங்க? தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையா? வாங்க நீங்க முதல்ல. கங்கைக்கு போகும் பரதேசி நேற்று வரை நீ சுகவாசி. என்னப்பா செய்யணும் உன் பிள்ளைக்கு? சரி, ஏதாவது என்ன வேணும் பிள்ளைக்கு? இப்போ சொல்லு வேண்டியிருக்கும். அவன் பாட்டு தனியாக சுற்றிக்கிட்டு, தனியாக அவன் ஒன்றும் சுத்தலை. ஒருத்தைய லோடு வச்சு கூட்டு போய் தான் சுற்றுதான். நீ நினச்சிக்கிட்டு அவன் தனியாக சுத்தாமனு அவன் லொண்டா அடிச்சுக்கிட்டாங்க. லொண்டா கால் வந்துட்டு வரலாம். தனியாக சுற்றுறான். அவ்வளோ என்ன கிறுக்க பிடிச்சிட்டு தனியாக. அவள்கிட்ட இருந்து மீட்டி உன் பிள்ளைய சொல்லுபடி கேட்டு வச்சு தந்தா போதுமா? இந்தா 90 நாள் அவகாசத்தில் உன் பிள்ளைய திருத்தி தரேன், வெற்றி உண்டு. உன் காசு பணம் காணாமல் போகும் வீட்டுக்குள்ளே, அதெல்லாம் சேகரித்து தரேன். நல்லா கர்பசாமிக்கு. அடுத்து கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? பிள்ளைய கல்யாணம் முடிக்கணுமா?
கால் வந்துட்டு வாங்க. பிரச்சனையில் மாட்டினா தானே நான் தெரியுவேன். நீங்கள் சும்மா இருந்தால் நான் உங்கள் கண்ணுக்கு தெரியுவேனா? தெரிய மாட்டேன். உட்காரலாம். என்ன ஆச்சுவா? எப்படி இருக்கா? இப்போ எங்கே இருக்கா? கண்ணை மூடு, கண்ணாடியை கலத்து. அவளுக்கே மனநிலைகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவளை காப்பாற்றி நான் வெற்றியாக்கி தந்துடுறேன். வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறேன். பௌர்ணமிக்கு இங்கே கூப்பிட்டு வந்துடுமா, வெற்றியாக்கி தரேன். நல்லா பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு கடன்கள் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாடா ஐயா, காலில் வந்துட்டாயா? சக்காப்புக்கான்னு வந்திருக்கேன் இங்கே நேர. கரூரா உங்களுக்கு இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன். என்னடா தொழில்? கண்ண முடுறா பார்ப்போம். அம்மா நீ வந்திருக்கியே, யாரு? அப்படியா? மகாளியம்மன் கோயில் எங்கேயும் இருக்காடா? மாரியம்மன் இருக்காளா? உங்களுக்கு எந்த ஊர்? அதனால தான் தப்பாக இருக்குது. நான் திருநெல்வேலி கூப்பிடுவோம், நீங்கள் வாங்க, அங்கே போய் இருங்க. போயிட்டு வாங்கப்பா. கட்டிக்காரங்க போங்க. நீங்கள் செங்கோட்டிலேருந்து வந்தாப்போ நான் செங்கோட்டுன்னு கூப்பிடுவா? ஆதார் கார்டு எங்கே இருக்குது? திருநெல்வேலியில். அங்கே போய் உட்காருங்க. மகாசக்தி. எந்த ஊருமா உனக்கு? எஸ். பக்கத்தில் யார் இவங்க? உட்கார முடியாதா? உன்னுடைய கட்டுமனையாகிய உங்கள் ஊருக்குள்ளே போய் பார்த்தேன். மெயின் ரோட்லேருந்து இடது பக்கத்தில் உள்ள தள்ளி போகணும். அதான உங்கள் கிராமம். அங்கே போனவுடனே ஒரு கல்விக்கூடம் இருக்கு. அது என்னது, பள்ளிக்கூடம் இருக்கா? அது என்ன கல்வி சாலைன்னு போட்டிருக்க? இருக்குதா? அதை தாண்டி உள்ளே போனவுடனே ஒரு அம்மன் கோயிலும் உண்டு. அந்த ஏரியாவுக்குள்ளே என்னையவே கருப்பசாமியாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே. எனக்கே அங்கே ஒரு கோயில் இருக்குது உங்கள் ஊர் எல்லையில். எங்கள் கோயிலுக்கு அப்படி வண்டி வண்டியாக வந்து என்னைய கோயிலாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கால் ஒன்று சொல்லலாம். என்ன பள்ளிக்கூடம் தாயி? சரி போயிட்டோம். அல்ல என்ன வேண்டும் உங்களுக்கு? சரி, உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு? கண்ண மூடு. கொஞ்சம் இந்த காலை பிடி பார்ப்போம். நல்லா பிடிச்சிக்கா. நீ கொஞ்சம் தொடாமருமா. கருப்பசாமி அப்படியா? சரி, கால் ஒன்று சொல்லலாம். உயிரணுக்கள் சம்பந்தமாக சொன்னாங்களா? எவ்வளவு இருக்குது? எத்தனை கவுண்டிங் இருக்குது? 69 வேணும். உங்களுக்கு குறைவாக இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இன்னொரு தரம் கால் வந்துடுவோம். ஏன் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தப்பவே செய்யாது. என்னம்மா? அதே மாதிரி பிளட் கவுண்டிங்கும் காணாது. இதெல்லாம் இருக்கிறது நமக்கு குழந்தையே கிடைக்காது இந்த உலகத்தில் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான சிந்தனை
உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த சக்தியெல்லாம் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவன் இந்த கருப்பசாமி. நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஐவி புரோகிராம்லாம் பண்ணி 7 முறை 27 லட்சம் ரூபாய்களை செலவழித்தும் குழந்தை இல்லை என்று தற்கொலை செய்யறதுக்கு புறப்பட்ட பெண்மணியை கூப்பிட்டு, என்னையை நம்பினால் உனக்கு ஆண் பிள்ளையை தருகிறேன் என்று சொல்லி நம்ப வைத்து ஆம்பளை பிள்ளையை கொடுத்து என் பேர் கருப்பசாமின்னு வைத்து வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா உன்னுடைய கணவனுக்கு கடவுள் மீது நம்பிக்கை உண்டு, பூசாரி மீது, ஜோசியக்காரன் மீது நம்பிக்கை கிடையாது. அவனும் நீயும் சேர்ந்து வந்தால் இந்த வரத்தை பெற்று நீங்கள் வளத்தை பெறலாம். அவனை திருப்ப முடியுமா? சார்ந்த கோயில்கள், ஆலயங்கள் இருக்குதா? இந்தா வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையோடும் காலில் என்னடா சிலதான் ஆஃப் பண்ணிக்கா. 3 ஆண்டு காலங்களாக தொழில் சம்பந்தமாக நஷ்டங்கள், நிலையான வேலையை பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள், உடல் பாதிப்புகள், இவைகளெல்லாம் உனக்கு நடந்துக்கிட்டு இருக்கும். செய்வனைகள் யாருமே வைக்கவில்லை. இதெல்லாம் கிரகங்கள் படி உனக்கு நடந்த உண்மை சம்பவம். அதனால் வீணாக யாரையும் செய்வனை வச்சுருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தவறான ஒரு கூற்று. இப்போ உன்னுடைய குடும்பத்தில் கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. அதே மாதிரி வருமானத்துக்குரிய வழிகளில் அடிக்கடி நம்மளை வேலைக்கு போக விடாத அளவுக்கு மனசு குழப்பமடைந்து கொண்டே இருக்கும். அந்த நிலைகள் மாறக்கூடிய நல்ல நேரத்தை நான் கொடுத்து வாழ வச்சா போதும்லா. கால் ஒன்று வேற என்னப்பா வேணும்? பணம் தந்துட்டா போதுமே. அப்பா அம்மாவை பற்றி கேட்காத. உன் கடனை தீர்த்து தரேன், உன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன். அப்பா அம்மா பற்றி கேட்டால் நான் 4 வாரத்தை சொல்லுவேன், நீ மூஞ்சி தூக்கிட்டு போவ. வேண்டாம், பக்கத்தில் வா. வேற உனக்கு என்ன வேணும்? உண்டு, இந்த வருத்தமே கிடைக்கும். இந்தா படித்து விட்டு ஏற்றுக்கோ, நல்லா இருங்க, சாப்பிட்டு போங்க. கடற்கரை ஓரம். என்னப்பா கடற்கரை ஓரம் எங்கே இருக்குது? தஞ்சாவூர் மாவட்டத்தில். இந்த பணம் கிடைக்கும், திறந்துக்கோ. கடற்கரை ஓரம், கடற்கரை ஓரம். தஞ்சாவூரில் கடல் எங்கே இருக்கு? அப்படியா? பேராவூரணி கடற்கரை ஓரமா? வாங்க. ஓய், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வணக்கம்டாச்சி, சும்மா இருக்கீடா? கால் வந்துட்டாங்க. உலகத்தில் திருடர்கள் சரி பாதி, ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி, கனகத்தில் வருவது தான் நீதி. உட்காருங்க. நீதியை பற்றி பேசுறேன். நீதிமன்றத்துக்கு எதுவும் தொடர்பு இருக்கா? கோர்ட்டு வாசலுக்கு என் குதிரை போகுதே, என்ன காரணம்? கோர்ட்டு வாசலுக்கு குதிரை போகுது, எதிர்காலத்தில் நடக்கக்கூடியதாக கூட இருக்கலாம். என்ன வேண்டும் உங்களுக்கு? கண்ணை முடிக்காங்க. ஒரு தடவை கால் வந்துட்டுலாம். கருப்பசாமி, என்ன இப்படி காட்டுறீங்க? வேண்டாம் சொல்லலாமா? நீதியாரு ஆனந்தம் அடைவாய், நிம்மதியும் பெறுவாய் மகனே, வாழ்க. தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? வாங்க அண்ணாச்சி. எந்த ஊர் உங்களுக்கு? தஞ்சாவூர். காலில் வந்துட்டு வாங்க. முருகப்பெருமான்லாம் வாரான். இவனுக்கு குலதெய்வம் வேற. முருகப்பெருமான் வாராரு. எங்கேயா இருக்காரு? புரியல.
முருகன் வாரார எங்கே இருக்காருன்னு கேட்டேன். கால் வந்துட்டு வாங்க. வேதநாயகா, முன்னோர்கள் வணங்கிய தெய்வத்தை தொன்று தொட்டு வணங்காத குறைகள் உனக்கு உண்டு. 3 தலைமுறைக்கு முன்னால வணங்க வேண்டிய தெய்வங்களை தொன்று தொட்டு வணங்காத குறைகள் உண்டு. இப்போது நீ தன் வம்சத்தில் உள்ளவர்களே வணங்குதல் சரியானது என்று நீயே முடிவெடுத்து வணங்கி கொண்டிருக்கிறாய். 2.5 ஆண்டுகளாக நீ பார்க்கிற தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் குழப்பமும் நடக்கும். வீட்டில் ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத மனக்குறைகளும் இருக்கும். இருக்கிறதா? இவைகளுக்கெல்லாம் காரணம் செய்வினை வைவினை கோளாறுகள் அல்ல என்று உத்தரவு. அதனால் வீணாக கற்பனை செய்து மந்திரமாக இருக்கும் தந்திரமாக இருக்கும்னு சொன்னால் அது மாபெரும் குற்றம். இவைகள் கிரகங்களால் ஆனவை. இதிலிருந்து மாற்றம் என்ன அப்படி என்பது உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. யாருக்கு கேட்டு பார்ப்போமா? ஓகே. எப்பா உன்னுடைய பத்திரம் அக்ரிமெண்ட் யாருக்கும் கொடுத்துருக்கியா? பத்திரங்கள்லாம் எங்கே இருக்கு? எழுத்து அந்த எழுத்தெல்லாம் எங்கே இருக்கு? பணத்தை கொடுத்ததுக்கு என்ன அக்ரிமெண்ட் எழுத்து வச்சிருக்க? டாக்குமெண்ட் இருக்கு. கால் வந்துட்டு வா. அதான் எழுத்து அக்ரிமெண்ட்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்போம். வந்துடும் கருப்பசாமி, சந்தோஷம். உன் பணம் வந்துடும். ஏமாற்றப்பட மாட்டாய். தொழிலையும் நல்லாக்கி தரேன், பணமும் வாங்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? இப்போதைக்கு இல்லைப்பா, 4 மாதத்துக்கு பிறகு முயற்சி செய், வெற்றி அடைவாய். ஓடு. கருப்பசாமிக்கு திருமணம் தகுந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? 2 பேர்களை காட்டுறாங்களே. 2 பேர் யாரெல்லாம்? இன்னொரு ஆள் யாரு? யாருக்குமா திருமணம்? பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். எந்த ஊர் உங்களுக்கு? பட்டுக்கோட்டை. பொட்டப்பாக்கு வித்தாளா? சரி. யாரை நம்பி நான் பிறந்தேன்? சுதியோட பாடுதனா? சரி, கால் வந்துட்டாங்க. போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே. அடுத்த வார்த்தையை நீங்க பாட்டு போட்டு கேட்டுட்டாங்க. எப்பா உன் மகன் பெரிய வில்லங்கம் பிடிச்ச பேரா இருக்கானே, நீ உங்க அப்பங்கிட்ட அதைத்தானையா பண்ண? அதைத்தான் அவன் இப்போ பண்றான். நீ நினைக்கிற பொண்ணை அவன் முடிக்கணுமா? அவன் நினைக்கிற பொண்ணை நம்ம ஏத்துக்கிடுவோமா? அப்ப அதை வேண்டாம்னு விட்டுருவோமா? ஒரே இப்படியா நிற்கான். பேவுள்ளே பார்த்தியா எப்படி பிடிவாம இருக்குன்னு. கால் வந்துட்டு அசத்துவோம் நம்ம. ஓ, நம்ம சொன்னா எவன் கேட்கான்? என்ன பானையிலே கருப்புசாமி, அதுக்கு எதுவும் முடிவு இருக்காயா? வைகாசி 30க்குள்ள 2 ஜாதகம் வருதுப்பா. 2மே மெடிக்கேட்டட் தான். அசத்துவோம், நிறுத்திடுவோம். உங்கள் ஏரியாக்குள்ளேயே தான் இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர். பிடிச்சிருவோம். வந்து அப்படி வந்தோன்னு உன் மகன் 1.5 வருஷத்துக்குள்ளே வெளிநாட்டுக்கு போகணுன்னு 2 பேரும் போவாங்க. நீ ஏற்றுக்கிடுவிய? இந்தா கோடி பணம் கிடைக்கும். போ. கருப்பசாமிக்கு வாங்க. காலில் விழுந்து அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. யூடியூப் ஆஃப் பண்ண சொல்றீங்களா? சரி சரி, ஒரு விஷயம் கேட்கணும். அங்காளம்மன் தாய் எங்கே இருக்கா? இப்போ யாருக்கு கல்யாணம் நடக்கணும்? புரியுதா? கொஞ்சம் அடுத்த சொந்தம். அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். 1 2 3 4 5. அவங்க வீட்டுக்கு போகிற உள்ள ஒரு விநாயகர் இருக்காரு. விநாயகர் இருக்காரு, மாரியாத்தா இருக்கா. அவங்களுடைய மனோநிலைகள் அவ்வளோக்கு உடன்படலை. ஆனால் அந்த பொண்ணை முடித்தா அந்த பையன் நல்லா இருப்பான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. என்ன
வரக்கூடிய வைகாசிக்குள்ளே உங்களுக்கு பேச்சுவார்த்தையை முடிச்சு தரேன். இந்த வாரமே உங்களை சந்திக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை நான் பண்ணித்தரேன். போதுமா? கால் வந்துட்டு வாங்க. என்ன தொழில்? நாதஸ்வர ஓசையிலே. கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு பிள்ளையார் வாராரு. யார் அது? இருக்காரு. என்னம்மா நீ புரியாம பேசி விட்டாரி? வாப்பா. 2 வருஷமாகவே தொழில் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்திருக்கிற. கூட இருக்கிறவங்களே நமக்கு கொசறு வச்சு நம்மளை குழப்பிட்டாங்க. அதனால் நமக்கு எதுவும் தொழில் முடக்கத்துக்கு எதுவும் பண்ணியிருப்பாங்களோ என்ற சந்தேகமும் ஐயப்பாடும் இருந்து சில முயற்சிகளை செய்து அது நீ வெற்றியடையவும் இல்லை. அந்த தொழில் முடக்கத்தை தீர்த்து உன்னை புகழோடு வாழ வச்சா போதுங்களா? இந்தாப்பா, அத்தனை எதிரிகளையும் வென்று வெற்றியாக்கி தாரேன். இந்த பணத்தையும் கனியும் வீட்டில் கொண்டு வை. செல்வம் வந்து கொண்டே இருக்கும். பாப்பா கட்டி கொடுத்த இடத்துல கொஞ்சம் பாப்பாட்ட உண்மையா எல்லாரும் நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. தம்மா பையன் இந்த உலகமே மோசம் அத்தா. உன் பிள்ளைக்கு ஆபத்து இல்லாமல் நான் வாழ வைக்க. நீ சந்தோஷமா இரு. இப்போ மாசமா இருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னா ஐயாட்ட வேண்டிய. நீயே ஒரு பொம்பளை அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? பாப்பா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பெற்று தந்ததே ஒரு பொம்பளை தானே அத்தா? பொண்ணு பிறந்திருக்கு சாமி. சரி, அடுத்து ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். சந்தோஷமா இருப்போம். கிடைக்கும். கர்மசாமிக்கு வெற்றி அடையுங்கள், வெற்றி அடையுங்கள். சாப்பிட்டு போங்க. அப்படியா கர்மசாமி? என்ன விஷயம்? அப்படியா? பணம் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டது யாருப்பா? வாடா தம்பி, எங்கடா பணம் கொடுத்த? ஏதோ ஷேர் மார்க்கெட்டில் மாட்டினியா? எவ்வளவு? 30 லட்சம். எனக்கு தந்திருக்கலாம், பிரயோஜனமாக இருந்திருக்கேன். காலில் வந்துட்டு வா. நல்லா உட்காரு. உன் பேர் என்ன? அன்னப்பிரகாசம். வீரப்பிரகாஷ். கல்யாணம் முடிச்சிட்டியா? கேள்வி கேட்டால் அதுக்கு பயணம். கண்ணை மூடி பார்ப்போம், நான் பார்க்குறேன். நடந்துச்சா? தொழில் நல்லா நடந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாத நட்புகளால் உன் உள்ளம் பாதிக்கப்பட்டதுண்டு. உண்மையா? அதில் நிறைய பணங்களை விரயமாக்கி மகிழ்ச்சிக்காக கொஞ்சம் மனம் தடுமாறியதும் உண்டு. கால் வந்துட்டு வா. எல்லாம் பட்டுக்கோட்டை அண்ணன மாதிரி தான். உன்னுடைய பணம் கண்டிப்பாக வந்து சேரும்டா. அது வழக்கு பதிவு செய்து வருமா அல்லது மனநிறைவோடு வருமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கு. நான் உனக்கு வர வச்சு தரேன். அந்த பணத்தை வாங்கி தரேன். கண்ண முடி. கர்மசாமிக்கு இந்தா, நாளையிலிருந்து அவள்கிட்ட பேச ஆரம்பி. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. உன் பணம் கிடைக்கும். வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு. ஆமாம், கல்யாணம் எனக்கு நடக்குமா நடக்காதா? ஒருத்தங்கிட்ட ரூபாயை கொடுத்துட்டேன், அது கிடைக்குமா கிடைக்காதா? ஆலையில் கரும்பானேன், ஆளியில் துரும்பானேன், காலமெல்லாம் உந்தன் காதலில் மெலிந்தேனே, காலமெல்லாம் உந்தன். இன்னொரு தடவை காலன்றான். காதலில் மெலிந்தேன், விண்ணோடு விளையாடும் வளர்மதியேன், கண்ணோடு கனிந்தாடும் கலை நிதியேன். வாடா தம்பி வா. பழைய சட்டை போடுதிய? சட்டையை கலத்தி தூர போட்டியா? அப்பப்போ தேடுது. லேசாக கால் வந்துட்டு வா. மணி எத்தனை? வாங்கிடலாமா கருப்பசாமி? அவன் ஒரு 10,000 ரூபா தருவான்டா. நான் தர வச்சு தரேன். அவனுடைய நண்பன் உன்னிடம் பேசுவான். வர வச்சு தரேன். புரியுதா? அதே மாதிரி உனக்கு வருமானத்துக்கு ஒரு தொழில் உருவாக்கியிருக்கேன். வெற்றி அடைவாய். இந்த புண்ணியம் அடைவாய், வாழ்க்கையும் அடைவாய். நல்லா இரு மகனே, வாழ்த்துக்கள். பொம்பளை பிள்ளை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க. எந்த ஊர் ராஜா? பொண்ணு எங்கே இருக்கா? கல்யாணம் முடிச்சிட்டாளா? கால்
வாலிபம் என்பது கனைகின்ற வேணும், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடம். கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்காங்களா? யாருக்கு? மகளை இவளுடைய புருஷன் எங்க இருக்கான்? இவனுக்கு தெரியாம தான் போச்சு அது. இப்போ உன் பொண்ணு அங்கே வர வைக்கணுமாயா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு சாமி, அந்த என்ன அது சிக்கல்? ஓஹோ, விஷயம் நடந்திருக்கா? வா, அந்த பொம்பளை கையில மைய வச்சு தடவி இருக்காளே, மதிமயக்கம். இப்போதைக்கு இடமாற்றம், 3 வீடு வச்சிருக்காங்க. 3 இடத்துல மாறி மாறி இருந்து அப்படி பொத்தி மாறாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூடிய விரைவில் குழந்தை ஜனனமாகக்கூடிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உன் பிள்ளைய வர சொல்லி படிக்க வச்சு தரேன், ஆனால் வாழ்க்கையை மாற்ற முடியாத, என்ன பண்ண போற? கால் வந்துட்டு வாங்க. சர்க்கஸ் ஆட்டம் மாதிரி ஆயிடுது உன் பிள்ளை வாழ்க்கை, புரியுதா? பக்கத்தில் வாங்க. இந்தா, என்னைய நீங்கள் மட்டும் 3:30 மணிக்கு பார்த்துட்டு போங்க, மாற்றித்தாரேன். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கோயம்புத்தூர்.